பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சகோதரிகள் காலை தியானத்திலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சிறிது நேரம் கர்த்தருடைய தியானத்தை நாம் சிந்திக்கும்படியாக ஆண்டவர் ஒரு சில நிமிஷங்கள் நம்மளோடு கூட இடைபெறும்படியாக தேவன் அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக தேவனுடைய சமூகத்திலே ஜெப சிந்தையோடு காத்திருப்போம். கர்த்தர் அடியாரை வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமான வேத வசனமானது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம், அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீனம் பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகி கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். இங்கே பார்க்கிறோம், பொதுவாக நம் பலவீனமான பாண்டம் என்பதுதான் பெண்களுடைய ஒரு நோக்கமான ஒரு கருத்தாக இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, பெண்கள் என்றாலே அது பலவீனமான பாண்டம், அப்படிதான் நாம் சொல்லுகிறோம். ஆனால் வேத வசனம் சொல்கிறது, ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று சொல்லிதான் நமக்கு வேத வசனம் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு பலவீனங்கள் இருக்கதான் செய்கிறது. லூக்கா நம்ம 13ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனங்களை நம்ம வாசிக்கும் போது ஒரு 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஒரு ஆவி இருந்த ஒரு சகோதரனுடைய உடம்புக்குள்ள இருந்தது நம்ம பார்க்கிறோம். அதாவது நிமிர முடியாத ஒரு கூனி, அதாவது பலவீனப்படுத்தும் ஆவி என்று சொல்லிதான் அங்கே முக்கியத்துவப்படுத்திருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் அந்த பலவீனப்படுத்தும் ஆவி 18 வருஷமாய் அவர்களுக்குள்ளே இருந்தது. ஆனால் தேவன் அங்கே கைகளை வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கைகள் வைத்த பின்பு அவர்கள் நிமிர்ந்து நடந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது இல்லையா? அப்போ கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிரியமானவர்களே, நாமும் கூட அநேக வழிகளிலே பலவீனப்பட்டவர்களா இருக்கிறோம். சரீரத்தினாலே, மனதளவிலே, ஆவியிலே, உற்சாகமின்மையிலே, நாம் பலவீனப்பட்ட நிலைமையிலே, ஏதோ ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கை நம்மை பலவீனப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறது. நோய்களினாலே பலவீனப்பட்டு போகிறோம், பலவிதமான சூழ்நிலைகளினாலே பலவீனப்பட்டு போகிறோம், சபைகளின் சூழ்நிலைகள், உற்றார் உறவினர்களுடைய பிரச்சனைகள், இப்படியாக பல வேளைகளிலே நாம் ஏதோ ஒரு நிலைமையிலே பலவீனப்பட்டு போகிறவர்களாய் நம்ம இருக்கிறோம். ஆனால் இந்த பலவீனம் நம்மளை ஒன்று செய்ய முடியாது. நாம் தேவ சமூகத்திலே நெருங்கும் போது, ஜெபத்திலே நாம் தரித்திருக்கும் போது, கர்த்தருடைய சமூகத்திலே நம் காத்திருக்கும் போது, அவர் கைகளை நம்ம மேல் வைக்கும் போது நாம் அங்கே ஒரு ரிலீஃப் ஆக முடியும். அந்த பலவீனத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட முடியுமா பிரியமானவர்களே? அப்படித்தான் இந்த நிமிர முடியாத கூனியும் கூட தேவன் கைகளை வைத்தார், அவர்கள் நிமிர்ந்து நடந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் நம்ம மட்டும்தான் பலவீனப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா நமக்கு முன்பதாக வாழ்ந்த முற்பிதாக்கள் சொல்லிட்டு போயிருக்கிற சில காரியங்களை நம்ம பார்க்கும்போது, வேதத்தை தியானிக்கும் போது அதுல மிகவும் ஆச்சரியமான காரியங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தாவீது ராஜாவை குறித்து பார்க்கிறோம். அவர் யார் என்றால் உங்களுக்கு எனக்கு தெரியும், இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருந்தவர், ஒரு மேன்மையான ராஜா, ஒரு பெரிய ராஜா என்று சொல்லி தானே அவரை நாம் சொல்லுகிறவர்களா இருக்கிறோம். ஏன்னா 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் போது, நான் இன்னும் பலவீனன் என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே அந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது, நான் இன்னும் பலவீனன், இவர்கள் எல்லாம் என் பலத்திற்கு மிஞ்சி இருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் யார் என்று பார்த்தோம், அவர் இஸ்ரவேலுக்கே ஒரு ராஜாவாக, ஒரு பெரிய ராஜாவாக, ஒரு மேன்மையான ராஜாவாக இருந்த அவருடைய வாழ்க்கையிலே அங்கே ஒரு பலவீனன், நான் இன்னும் பலவீனன் என்று தானே அவர் சொல்லுகிறார். பல வேளைகளிலே சிங்கங்களின் வாய்களை கிழித்தவரை சொல்லி நம்ம சிங்கம் கரடி பாய்ந்த போது எதிர்த்து வெற்றி சிறந்த இந்த தாவீது ராஜா தான், கோலியாத்தை கவன்களினாலே முறியடித்த இந்த தாவீது ராஜா தான். அவரும் என்ன சொல்லுகிறார், நான் பலவீனன், நான் இன்னும் பலவீனனா தான் இருக்கிறேன், ஆனால் இவர்கள் எல்லாம் என் பலத்திற்கு மிஞ்சி இருக்கிறவர்களா இருக்கிற. அப்போ நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் பலவீனன் அப்படின்னு. ஆனா இந்த பரிசுத்தவானோ அவர் பலவீனனா இருக்கிறத அங்கே சுட்டி காமிச்சிருக்கிறத பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நம்ம பார்க்கும்போது பார்க்கிறோம், 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவருடைய நிருபங்கள் வான யோசனை பலமுள்ளவைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் சரீரத்தின் தோற்றமோ பலவீனமானவைகள் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். சரீரத்தின் தோற்றம் எனக்கு பலவீனமானவன் என்று சொல்லி இந்த வசனத்தை வாசிக்கும் போது மிகவும் ஆச்சரியமா இருந்தது. இந்த பவுல் அப்போஸ்தலர் சாதாரண ஆளா? இல்ல பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு பலவீனன், ஆனால் அவருடைய யோசனை, அவருடைய நிருபங்கள், அவர் எழுதின யோசனை எல்லாம் பார்க்கும்போது வான யோசனை அவர் உள்ளவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால்
அவருடைய சரீரம் பலவீனமானது. பெரும்பாலான நிருபங்களை வேதத்துல எழுதின ஒரு பவுல் அப்போஸ்தலர். அவர் சபைகளுக்கு அநேக சபைகளுக்கு புத்தி சொல்லக்கூடிய ஒரு பவுல் அப்போஸ்தலர் தான். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? பலவீனன் என்று சொல்லி, பலமுள்ள நான் பலவீனனா இருக்கிறேன் என்று சொல்லி, பலவீனமானவன், என்னுடைய சரீர தோற்றம் பலவீனமா இருக்கிறது என்று சொல்லிதான் பவுல் அப்போஸ்தலர் அங்கே சொல்லியிருக்கிறார் பார்க்கிறோம். அப்ப நம்ம மேலோட்டமா நம்ம பார்க்கும்போது இவர் எப்படிப்பட்டவரோ என்று நினைக்கிறோம். ஆனா அவளுடைய வாழ்க்கையிலும் அநேக பலவீனங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, நம்ம ஆசாரியரை குறித்து நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். நாமெல்லாம் யாரு? நாம் ஆசாரிகள், பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் உங்களையும் என்னையும் தேவன் மாற்றி இருக்கிறார். அந்த நாட்களில் இருக்கிற ஆசாரியர்களை குறித்து தேவன் என்ன சொல்லி இருக்கிறார்? ஆசாரியர்கள் யார் என்று சொல்லும் போது, மக்களுக்கு எடுத்த காரியங்கள், தேவனுக்கு எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய அவர்கள் தான் ஆசாரியர்கள். அவர்கள் தான் முன்னின்று எல்லா காரியங்களையும் செய்யக்கூடியவர்களா இருப்பார்கள். பிரதான ஆசாரியர்களாக அவர்கள் இருப்பார்கள். எபிரேயர்ல நம்ம பார்க்கிறோம், 5:2 பார்க்கிறோம், 7:28 பார்க்கிறோம். அங்கே ஒரு பிரதான ஆசாரியர் அவர் சொல்றாரு, நானும் பலவீனன் என்று சொல்றார். அப்ப தானும் பலவீனன். அப்போ அப்படித்தான் பலவீனனா இருந்தாலும் என்ன சொல்றாரு? அறியாமை உள்ளவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் வேண்டிக் கொள்கிறேன். நான் பலவீனன் ஆனாலும் நான் என்ன செய்யணுமா? அறியாமை உள்ளவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் வேண்டிக் கொள்ளணுமா? நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? அவர் ஒரு ஆசாரியர் தான், அவருடைய வாழ்க்கையிலும் பலவீனம் வந்துச்சு. அவர் தான் தேவ சமூகத்துல போய் எல்லா காரியங்களையும் செய்யணும். ஆனா அவரே பலகீனப்பட்டாங்க இருக்கிறாரு. ஆனா அவர் பலகீனப்பட்டதுனால அப்படியே இருக்க முடியாது இல்லையா? அறியாமை உள்ளவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் தேவனுடைய சமூகத்துல வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையிலே ஸ்தானத்திலே தான் அவர் இருக்கிறார். நான் பலவீனன் என்று சொல்லி நாம் நிறைய அறியாமை உள்ளவர்கள், கர்த்தரை அறியாதவர்கள், ஆண்டவரை பின்பற்றாதவர்களை அப்படியே விட்டுவிட முடியாது. வழி தப்பி போனவர்கள், நெறி தப்பி போனவர்களை அப்படியே விட்டுவிட முடியாது. ஆனால் தேவனுடைய பாதத்திலே அவர்களுக்காக போய் வேண்டிக் கொள்ளுகிற நிலைமையில தான் இந்த பலவீனனும் இருக்கிறார் என்று சொல்லி ஆசாரியரை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையில பலவீனமானவர்கள் தான் நாம். ஆனால் நாம் மட்டும் பலவீனமானவர்கள் அல்ல. நம்முடைய முற்பிதாக்களும் இப்படிப்பட்டதான பலவீனத்தை ஊடுருவி கடந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில ஜெயத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த பலவீனத்தின் மத்தியிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது, அவருடைய சமூகத்தை நாடும் போது, ஜெபத்திலே தரித்திருக்கும் போது, நிமிர முடியாத கூனி எப்படியாய் தேவன் கைகளை வைத்தவுடன் அவர்கள் நிமிர்ந்து நடந்தார்களோ, அது போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு ஹீலிங், ஒரு சுகத்தை கர்த்தர் கொடுப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய சமூகத்திலே நான் பலவீனன் என்று சொல்லக்கூடாது. எந்த நிலைமையிலும் ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது என்று வேதவசனம் நமக்கு சொல்லியிருக்கிறதை கருத்தில் கொண்டவர்களாக, ஆவியிலே உற்சாகம் உள்ளவர்களாய் ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது, அவருடைய சமூகத்திலே நம்ம அவரை நோக்கி பார்க்கும் போது நமக்கும் ஆண்டவர் பலன் தரக்கூடியவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, சரி, நாம் பார்த்தோம். அடுத்து பலவீனமா இருந்தால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒருவேளை பலவீனமா இருந்தா நம்ம என்ன செய்யணும்? நம்ம சில வேளையில நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா என்ன செய்யணுமா? இங்க 1 கொரிந்தியர் 12:22 பார்க்கிறோம். பலவீனமானது நம்முடைய வாழ்க்கையில மிகவும் வேண்டியதா இருக்கிறதா. நமக்கு ஒரு பலவீனம் வருதுன்னா அந்த பலவீனம் நமக்கு மிக அவசியம். ஏன்னா எந்த அவயவம் ஆனாலும் அது தேவன் நமக்கு வேண்டும் என்றுதான் வைத்திருக்கிறார். ஊனமோ குருடோ செவிடோ எதுவா இருந்தாலும் தேவன் நமக்கு அதை வேண்டும் என்றுதான் வைத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம கூட சபையில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தாளந்துகள் இல்லாதவர்களா இருக்கலாம், நமக்கு பேச்சு திறமைகள் இல்லாதவர்களா இருக்கலாம், ஒரு பாடல் திறமைகள் இல்லாதவர்களா இருக்கலாம். ஒருவேளை நம்ம பல வேலைகளில நம்ம ஒரு வேலையிலயோ மற்ற காரியங்கள்லயோ நம்ம ரொம்ப ஏழ்மையான ஒரு தாழ்மையான ஒரு கோலத்துல கூட நம்ம இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்டவர்களையும் கர்த்தர் சபையிலே சேர்க்கிறவராய், நேசிக்கிறவர்களாய் அங்கே ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். ஏனென்றால் அதுதான் ஐக்கியம். சபையிலே ஆண்டவர் வேண்டும் என்றுதான் அவர்கள் எல்லாம் வைத்திருக்கிறார், நம்மையும் அப்படி வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம எல்லாரும் இணைந்து ஒரே சரீரமாய் செயல்பட வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறவர் இருக்கிறார். அதனால நம்ம வாழ்க்கையில நம்ம பலவீனம் இருக்கிறது, அதனால நான் ஒன்னும் செய்ய முடியாதுன்னு இல்ல பிரியமானவர்களே. பலவீனத்தோடு இருந்தாலும் கூட நம்ம யாவரையும் நேசிக்கக்கூடியவர்களாக, எதையும் விட்டுக் கொடுக்காதவர்களாக, நம்முடைய தாளந்துகள் நம்ம தாழ்ந்து போயிருக்கிறோம் நினைக்காதவர்களாக தேவனுடைய சமூகத்துல ஐக்கியப்படும் போது, ஐக்கிய பிள்ளைகளோடு இணையும் போது கர்த்தர் நம்மை அங்கே பலப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில எப்பயுமே பலவீனமான நிலைமையில நான் இருக்கிறேன், நாம் ஒன்றுமே இல்லை, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லி தன்னை தானே தாழ்த்தாதபடி தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய கிரியைகளை எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே யாரும் பலவீனப்பட்டோம் என்று சொல்லாதபடி தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒருவருக்கு ஒருவர் மனத்தாழ்மையோடு, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவருக்காக ஒருவர் வேண்டிக் கொண்டு, ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து, ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்து தேவனுடைய சமூகத்திலே
நம்மை நாமே தாழ்த்துவோம். அவரிடத்திலே அன்பையும் அவரிடத்திலே தயவையும் பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே வாழ்ந்து கர்த்தருக்காக உழைத்து பிழைத்து ஜீவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த செய்தி கொடுக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். தேவன் தாமே மீதியுள்ள நேரங்கள் நம்மளை ஆளுகை செய்து மீண்டும் சந்திக்கும் வரை தேவனுடைய பரிசுத்த பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும் என்று கூட அவருடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போம். தேவனுடைய கிருபை என்றென்றும் உங்களோடும் என்னோடும் இருப்பதாக. ஆமென்.